பாஜக வீழ்ச்சியடைய வேண்டும் என்கிற இடத்திற்கு ஆர்எஸ்எஸ் வந்து சேர்ந்திருக்கிறது. அதான் உண்மை. கார்ப்பரேட் நலன்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. காவி தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஏற்கனவே நிதின் கட்கரி தான் பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் பரிந்துரை செய்தது. யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக மோடி செயல்படுறாரு. அமித்ஷா வந்து மோடிக்கு எதிராக செயல்படுறாரு. இவர்களுக்கு இப்பொழுது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டிலே பாஜக இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, பாஜக வளர்ந்து விட்டதுன்னு ஜேபி நட்டா பகிரங்கமா சொல்றாரு. இது உயர் ஜாதி நலன்களை பாதுகாக்கிற அமைப்பு என்பது தெரியாமல் இருப்பதற்கு, பிற்படுத்தப்பட்டவனையும் அடியாள் வேலை பார்ப்பதற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதிலே அவர்கள் சாகசக்காரர்கள். பொண்டாட்டியோட வாழாதவன் யாரோ, குடும்பத்தோட எவன் வாழலையோ, வாழ்வதற்கான எந்த முறையான வாழ்க்கை முறைகளுக்குள்ள எவன் செட் ஆகலையா, அந்த மாதிரி சாமியார் பயில்களை நம்மகிட்ட என்ன சொல்றான்னா, குடும்பஸ்தனா இருக்கிறவன்ட்ட வாழும் கலையை கற்றுத்தருகிறேன் அப்படிங்கிறான். வேற கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா, இந்தியா கொண்டு ராமர் குடிசைக்கு போயிடுவாருன்னா, ராமரையே காப்பாற்றக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னா மோடி தான் இருக்கிறாரு. வைரத்திற்கு வந்து போடக்கூடிய வரி 3%, உணவு தானியத்துக்கு 5% ஜிஎஸ்டி போடுறான். அப்போ உணவு தானியம் வந்து யாருக்கானது? இட்லி தோசை சாப்பிட்றது எல்லாருக்குமானது. ஏழைபால வயசானவன் குழந்தை எல்லாத்துக்குமானது. வைரம் எல்லாத்துக்குமானதா? வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே வந்து எலெக்ஷன் ரேலியில் சொல்கிறாரு, பாஜக 3வது முறை ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்னா மோடி பிரதமர் ஆனார், ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணப்படும், ஆர்எஸ்எஸ் தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக பெரும்பான்மை இந்துக்களுக்கே எதிரான கட்சி என்ற ஒரு கருத்தை வந்து அரசியல் வட்டாரங்களிலே பல விமர்சகர்களும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அது ஆர்எஸ்எஸ்க்கும் எதிரான கட்சி என்பதைத்தான் உத்தவ் தாக்கரே வந்து முதல் முறையாக அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். சிவசேனா கட்சிக்கும் பாஜகவிற்குமே ஒரே கொள்கை தான். ஆமாம், 2 பேருக்கும் இந்துத்துவ கோட்பாடு தான் இருக்கிறது. அப்படி என்றால் சிவசேனா ஏன் பாஜகவோடு இணைந்து பணியாற்ற முடியவில்லை, ஏன் இணைந்து அரசியல் பயணத்திலே வந்து தொடர முடியவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆமாம், அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எப்பொழுதுமே நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலிலேயே கூட ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்கும் மோடியை ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் ஜெயலலிதா வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவரோ, பெரியாரிய சிந்தனை கொண்டவரோ, சமூக நீதி கோட்பாட்டிலேயே வந்து உறுதியானவரோ கிடையாது. மதமாற்ற தடை சட்டத்தை குஜராத்திலே கொண்டு வருவதற்கு முன்பு இவர் தான் கொண்டு வந்தார். பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே கொண்டு வராத ஒரு சட்டத்தை ஜெயலலிதா இங்கே கொண்டு வந்தார். இப்போ இவர்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கிறது. யார் பெரியார், இந்துத்துவத்திலே யார் பெரியார் என்கிற போட்டி நடக்கிறது. அதிலே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களின் முகங்களை காட்டினால்தான் பாஜக உயர் சாதி பார்ப்பனர்களுக்கான அமைப்பு, சித்பவ பார்ப்பனர்கள் தான் அதனுடைய உச்சத்திலே இருந்து கொண்டு அதிகாரம் செலுத்துகிறார்கள், இது உயர் ஜாதி நலன்களை பாதுகாக்கிற அமைப்பு என்பது தெரியாமல் இருப்பதற்கு, பிற்படுத்தப்பட்டவனையே அடியாள் வேலை பார்ப்பதற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதிலே அவர்கள் சாகசக்காரர்கள். அவர்கள் எப்பொழுதுமே நேரடியாக எங்கள் கொள்கைகளை சொல்ல மாட்டார்கள். எடுத்தெடுப்பில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் யோகா செய்யக்கூடாதுன்னு தான் கேட்பாங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மனநலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. ஏன் சிலம்பம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்பார்கள். நீங்கள் ஏன் வந்து மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது என்று தான் கேட்பார்கள். வாழும் கலையை சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்டாட்டியோட வாழாதவன் யாரோ, குடும்பத்தோட எவன் வாழலையோ, வாழ்வதற்கான எந்த முறையான வாழ்க்கை முறைகளுக்குள்ள எவன் செட் ஆகலையா, அந்த மாதிரி சாமியார் பயில்களை நம்மகிட்ட என்ன சொல்றான்னா, குடும்பஸ்தனா இருக்கிறவன்ட்ட வாழும் கலையை கற்றுத்தருகிறேன் அப்படிங்கிறான். இப்படி சொல்றவன் பல பேருக்கு வந்து ஒன்று பொண்டாட்டி இருந்தால் வந்து வாழ வெட்டியா இருக்கிறான், இல்லைன்னா வேற ஏதாவது துரோகங்கள் செஞ்சவனா இருக்கான். இவன் வாழும் கலையும்பான். அப்போ நேரடியாக அவர்களிடத்திலே பேசுவதற்கு அவர்களிடத்திலே சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை. எப்படி காங்கிரஸ் கட்சியிலே வந்து சர்தார் வல்லபாய் படேல் உள்துறை அமைச்சராக இருந்தார் நேருவினுடைய அமைச்சரையில், அவர் தான் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து தடை செய்தவர் முதல் முறையாக காந்தி படுகொலைக்காக. அவருக்கு வந்து சிறை எழுப்புறான். இது இந்த மாதிரி வெக்கங்கட்ட வேலை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரை பார்த்து என்ன சொல்கிறான், அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, ஊமைக்கு வந்து திருநாவுக்கரசன் பேர் வைக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீர சாவர்கர்ங்கிறான். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் வீர சாவர்கர்னா அப்புறம் சவுக்கு சங்கர்லாம் எதில் சேருவார் தெரியல, அவரும் மன்னிப்பு கேட்குறாரு இப்போ சமீபத்தில். வீர சவுக்கு தான் அவர். அப்போ வீரம்ங்கிற வார்த்தையவே அது ஏறத்தாழ அதுக்கு இவங்க வேறொரு அர்த்தம் கற்பிக்கிறாங்க. என்னன்னா வீரம்னா கீழ்ப்பணிதல், அடிபணிதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், பிற்படுத்தப்பட்டவர்களின் முகமூடியை அணிந்து கொண்டதற்கு பின்னால் அதுக்காக தான் அவங்க வந்து மோடியை காமிக்கிறாங்க, அமித்ஷாவை காமிக்கிறாங்க,
இப்போ நம்மளுடைய பிராமண சமூகத்தினுடைய அடையாளங்களாக திகழ்ந்தவர்கள் வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த தனி மனித ஒழுக்கங்கள் இல்லாதவர். அவர் மது அருந்துவார், எல்லாமே செய்வார், அசைவம் சாப்பிடுவார். இவங்க சொல்கிற தனி மனித ஒழுக்கம், நான் சொல்கிறது வந்து நம்ம சொல்கிற தனி மனித ஒழுக்கம் கிடையாது. அவர்கள் வகுத்து கொண்டிருக்கிற அவர்கள் கோட்பாட்டு சார்ந்த தனி மனித ஒழுக்கம் எதுவுமே வாஜ்பாய்கிட்ட கிடையாது. ஆனாலும் அவன் நம்மவா அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருந்தாங்க. இப்போ நம்மவா கிடையாது அப்படின்னு இவரை என்ன பண்ணான்னா பிற்படுத்தப்பட்டவர்களை நம்ப வைப்பதற்காக இந்த மாதிரி ஆட்களை காமிச்சாங்க. 10 ஆண்டு காலம் அதிகாரத்திலே போதையிலே திளைத்தவர்கள், நாங்கள் தான் எல்லாம் என்கிற சர்வாதிகார மனநிலைக்கு வந்தவர்கள் எங்கிருந்து தொடங்கினார்களோ, எது தொடக்கமோ அதை முடித்து கட்டுகிற வேலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. உத்தவ் தாக்கரே சொல்றாரு, அந்த கோட்பாட்டிலே இருக்கிறவர் சொல்றாரு, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையிலிருந்து வந்தவர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் என்னன்னா, இவர்களுக்கு இப்பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டிலே பாஜக இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, பாஜக வளர்ந்து விட்டதுன்னு ஜேபி நட்டா பகிரங்கமா சொல்றாரு. அப்ப வளர்ந்ததற்கு பின்னால கொள்கை சார்ந்த இயக்கமாக இது இல்லைன்னா எங்கே இவங்க கொழுப்படுத்த அலைகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எங்கே கொழுப்படுத்த அலைகிறான்னா, கார்ப்பரேட் நலன்கள் தான் இவனுடைய கொள்கை. காவி என்பது என்னன்னா சாமானிய மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லிட்டான். என்றைக்கு ராமர் கோவிலை வழிபாடு சார்ந்தவர்களோ அது சங்கராச்சாரிகளோ திறக்க வேண்டிய அந்த ஆலயத்தை ராம நவமி வரைக்கும் காத்திருக்காம தேர்தலுக்காக வேண்டி, தேர்தல் ராமனாக அவரை நிப்பாட்டுவதற்காக வேண்டி என்றைக்கு தானே வந்து அவர் முன் வந்தாரோ, இப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்க, ராமரை வந்து வேற ஆட்சி வந்து விட்டால் என்ன செய்வாங்க, இடிச்சிருவாங்க சொன்னா பரவாயில்ல, ராமர் மீண்டும் குடிசைக்கு போய் விடுவாருங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமரை வந்து நான் அரண்மனையில் வச்சிருப்பேன், கோவிலில் வச்சிருப்பேன், வேற கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா, இந்தியா கூட்டணி வச்சுன்னா ராமர் குடிசைக்கு போயிடுவாருன்னா, ராமரையே காப்பாற்றக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னா மோடி தான் இருக்கிறாரு. கடவுள் நம்மை காப்பாற்றுவான்னு சொன்னா அவன் பக்தன், கடவுளை நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்றான். எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, வேற மதங்களில் சாத்தியம் இருக்கிறதா? அல்லாவை நான் காப்பாற்ற போறேன்னு சொன்ன இஸ்லாமியரை பார்த்துருக்கலாம் நீங்கள் எங்கேயாவது? நான் இனிமேல் அல்லாவை காப்பாற்ற போறேன், அல்லாவே என்னை காப்பாற்றுன்னு சொன்னாவே அவன் இஸ்லாமியன். அல்லாவை காப்பாற்ற போற இஸ்லாமியனை பார்த்துருக்கலாம் எங்கேயாவது? பார்க்கவே முடியாது. கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லுவேன் கிறிஸ்தவத்தில். கர்த்தரை நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொன்னேன் யாரையாவது ஒரு கிறிஸ்டினை பார்த்துருக்கலாம்? ராமர் குடிசைக்கு போயிடுவார், நான் தான் காப்பாற்றணும்னு சொல்ற முதல் ஆளு வருவேன். அப்படி என்றால் என்னவென்றால், இவர்களுக்கு பக்தி கிடையாது. இவர்களை பொறுத்தவரையில் காவி என்பது இவர்கள் வந்து சும்மா சொல்றான மாட்டாங்க. இந்துத்துவ கோட்பாட்டுக்கு இவர்கள் உண்மையாக இல்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பெட்ரோல் டீசல் விலை வந்து சங்கிகளுக்கு தனியாக ஏதாவது வரிசையில் இருந்து கொடுக்குறாங்களா? இல்லை. ஜிஎஸ்டியில் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா இந்துக்களும் தான் இருக்கிறான். உணவு தானியம் வைரத்திற்கு வந்து போடக்கூடிய வரி 3%, உணவு தானியத்துக்கு 5% ஜிஎஸ்டி போடுறான். அப்போ உணவு தானியம் வந்து யாருக்கானது? இட்லி தோசை சாப்பிட்றது எல்லாருக்குமானது, ஏழைபால வயசானவன் குழந்தை எல்லாத்துக்குமானது. வைரம் எல்லாத்துக்குமானதா? வசதியானவனுக்கு தான் வைரம் அணிய முடியும். அதை விடவும் உணவு தானியத்தின் மீது இவர்கள் வரிச்சுமையை கூட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவங்க பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் முதல்ல. இப்போ இவர்கள் முழுக்க இந்த 10 ஆண்டு காலத்தில் அம்பானியை வளர்த்து விட்டாங்க, அதானியை வளர்த்து விட்டாங்க, டாடா குழுமத்தை வளர்த்து விட்டாங்க. எல்லாமே பெருநிறுவனங்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் 16 லட்சம் கோடியை வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. விவசாயிகள் ஆதார விலை கேட்டால் கொடுக்க முடியாதுன்னாங்க இல்லையா? அப்போ இவர் யாருக்கு ஆட்சி நடத்துகிறார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. எனவே இவர்களுக்கு இப்பொழுது இடைஞ்சலாக இருப்பது எது என்று கேட்டால், கார்ப்பரேட் நலன்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது, காவி தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இல்லை, உத்தரப்பிரதேச தேர்தலை பற்றி சொல்லும்போது சில கட்டுரைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே களப்பணி ஆற்றவங்க சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டே கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட்டு கேட்கக்கூடியது கிரவுண்ட் லெவலில் வந்து ஆர்எஸ்எஸ் தான் வேலை பார்க்கும். ஏன் அவங்களே ஓட்டு கேட்கல அப்படிங்கிற சூழல் வருது? என்ன நடக்குதுன்னு? ஆர்எஸ்எஸ் வந்து ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆலோசனையை கேட்கிற இடத்திலே இவர்கள் இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஆர்எஸ்எஸ் பரிந்துரைக்கக்கூடிய வேட்பாளர்களை இவர்கள் முன்னிலைப்படுத்தவும் தயாராகவில்லை என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்தியா கூட்டணி தான் வந்து பாஜகவிற்கு எதிராக வேலை செய்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதற்கு மாறாக பாஜக வீழ்ச்சியடைய வேண்டும் என்கிற இடத்திற்கு ஆர்எஸ்எஸ் வந்து சேர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. அதை அவர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதிலே அவர்களுக்கு மனத்தடை இருக்கிறது. ஏனென்றால் என்னதான் துரோகம் செய்தாலும் தங்களுடைய மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்பக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி
தங்கள் மீது தாங்களே வந்து அதை வந்து யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதைப் போல தன்னுடைய அவமானத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்கிற சுய கௌரவத்தின் அடிப்படையிலே இவர்கள் அதை வெளியிட்டு சொல்ல மறுக்கிறார்கள். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், பிற்படுத்தப்பட்டவர்கள் கைகளில் அதிகாரம் போகிற போது பெரும்பான்மை மக்களை திரட்டுவதற்கு இவர்கள் தான் பச்சை படுகொலைகளை செய்கிறாங்க, கலவரம் செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதற்கான ஆதாயம் எதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு போக வேண்டும் என்கிற கேள்வி கலவரம் நடத்தியவர்களுக்கு தோன்றுமா தோன்றாதா? பிள்ளையாரை நான் சுமந்து போகிறேன், நான் தான் பள்ளிவாசல் தெருவுக்குள்ளே கொண்டு போய் வேண்டுமென்றே கூச்சல் போடுறேன், நான் தான் கலவரத்தை உற்பத்தி செய்கிறேன், அதிகாரம் எதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு போகணும்? தூண்டி விடுறவனுக்கு எதுக்கு போகணும்? கலவரக்காரனுக்கே போகட்டுமே. அடியால் வேலை பார்க்கிறவனே அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டுமே. எதற்கு அடியால் வேலை பார்க்கிறவனை தூண்டி விடுகிறவன் எதற்கு அதை அனுபவிக்கணும்? எனவே நீ ஓரமா இரு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து பாஜக வந்திருக்கிறது என்பதுதான் உத்தவ் தாக்கரேயினுடைய கருத்து. அதுதான் களப்பணியிலும் நடந்திருக்கிறது. அதைத்தான் ஜேபி நட்டா சொல்றாரு, நாங்கள் வளர்ந்து விட்டோம்ங்கிறாரு. வளர்ந்து விட்டால் அதை வந்து எப்படி அறுப்பது என்பதை ஆர்எஸ்எஸ் பார்க்கும். அதற்கு முன்னால் ஜனநாயக ரீதியாக மக்களாட்சியிலே அவர்கள் ஒழித்து கட்டப்படுவார்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபியை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதனாலேயே பிஜேபிக்கு ஒரு சரிவு அப்படின்னு நம்ம வந்து ஒரு கார்னர் பண்ண முடியுமா? இல்லை இந்த பக்கம் வந்து ராகுலினுடைய எழுச்சி இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு கம்பேர் பண்ண முடியுமா? இதையா ராகுலினுடைய எழுச்சி என்பது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கானது, அது ஆர்எஸ்எஸ்க்கானது அல்ல. ஏனென்றால் அவர் வந்து வெளிப்படையாக அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் குறித்து அவர் பேசுகிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார், நாட்டின் நலன் குறித்து அவர் பேசுகிறார். அவருடைய அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல். அவர் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்திய போது சாமானிய மக்களோடு தன்னையும் ஒருவனாக அவர் மாற்றிக்கொண்டார். இவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா, சாமானிய மக்களுக்கு எதிரான அரசியலை பாஜக செய்தது. அதற்கு காரணம் பாஜகவும் அல்ல, ஆர்எஸ்எஸ் கூட அல்ல, கார்ப்பரேட் நலன்களை பாதுகாப்பது. அவர்கள் தானே 10,000 கோடியை செலவு செய்து மோடி வளர்ச்சி நாயகன் என்று யார் பிம்பம் கொடுத்தாங்களோ, யார் அந்த இமேஜை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு உண்மையா இருக்கிறார். அதானியை நாடு நாடாக அழைத்து சென்று பல தொழிலை உருவாக்குவதற்கு பிரதமர் நேரடியாக அவருடைய விளம்பர தூதராக வேலை செய்தார். அப்போ அவர்களுடைய செயல் திட்டம் வெற்றி பெற்று விட்டது. அதனால் ஊடகங்கள் மொத்தத்தையும் அவர்கள் விலைக்கு வாங்குவதற்கும் கார்ப்பரேட் கட்சிகள் தான், கார்ப்பரேட் நிறுவனங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. அப்போ எல்லா திரைமறைவு வேலைகளும் நம்ம கார்ப்பரேட் கம்பெனிக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கார்ப்பரேட் கம்பெனி நம்மளை அதிகாரத்தில் வச்சுருக்கு, நம்ம 2 பேருக்கு தானே டீலு. நடுவில் இவனுக்கு என்ன வேலை? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணங்க, ஐயர் ஓரமாக இருக்கட்டுங்கிறான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவன் மந்திரம் ஓதுறான், ரைட்டு. அவன் எது வரைக்கும் வரணும்னு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? மாப்பிள்ளை தோழனுக்கு எது வரைக்கும் எல்லை இருக்கிறது? பொண்ணுகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது மாலை மாத்திர வரைக்கும் தான் மாப்பிள்ளை தோழன் அல்லது பொண்ணுக்கு தோழி, அவ்வளோதானே. முதலிரவு வரைக்கும் வர முடியாது இல்லையா? அதிகாரத்தின் மட்டத்துக்கு நீ எதுக்கு வர்ற என்று கேட்கிற இடத்துக்கு அவன் வந்திருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் தான் நல்ல நேரம் குறித்து கொடுத்தேன், நான் தான் புரோகிதம் பார்த்தேன், நான் தான் டேட்டு குறித்தேன், நான் தான் மண்டபம் குறித்தேன்னு அவன் சொல்கிறான். அதனால் நீ புரோக்கர் வேலை பார்க்குற, நீ ஓரமாக இரு. உன்னோட பெரிய புரோக்கரை, கார்பரேட் புரோக்கரை கையில் வச்சுருக்கிறேன், நீ என்னடா டுபாக்கூர் புரோக்கரு, காபி புரோக்கரு, வெளியே போடாங்கிறான். அதனால் இப்பொழுது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பனிப்போர் நடந்து கொண்டிருப்பதே அரசல் புரசலாக ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், இந்துத்துவ சார்ந்தவர்கள் பேசிக்கொண்டே தான் இருந்தாங்க. மோடியை சும்மா விட மாட்டோம் நாங்கள் என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்கான செய்திகள் நமக்கு வந்தது. ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக ஜேபி நட்டா பேசுவதோ, உத்தவ் தாக்கரே பேசுவதோ என்கிற இடத்திற்கு இது வந்து சேர்ந்திருக்கிறது இல்லையா? ஊடக வெளிச்சம் வரைக்கும் இது வந்து சேர்ந்திருக்கிறது, திரைமறைவு நாடகங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் ஆட்டம் இந்த முறை கலைகிறது. இதில் எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, இப்போ ஜூன் 4 தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ பாஜக தோல்வி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியான விஷயம். தோத்ததுக்கு பிறகு மோடி, அமித்ஷாவை என்ன செய்வாங்க இந்த ஆர்எஸ்எஸ்? பாஜகவினுடைய உயர் பொறுப்புகளிலே இருந்து இவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். ஒன்று, ஏற்கனவே நிதின் கட்கரி தான் பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் பரிந்துரை செய்தது. அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்லன்னு சிஏஜி அறிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிதின் கட்கரியை குறிவைத்து தான் அந்த சிஏஜி அறிக்கை வெளியிடப்பட்டது. பின்னால் அதை மாற்றி பேசினார்கள். நிதின் கட்கரி என்கிற சித்பவ பார்ப்பனரை முதன்மைப்படுத்திவிடக் கூடாது என்பதில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, யோகிக்கு எதிராக மோடி செயல்படுகிறாரு, யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக மோடி செயல்படுறாரு, அமித்ஷா வந்து மோடிக்கு எதிராக செயல்படுறாரு. நான் 75 வயதோடு அவர் வந்து விடைபெறணும், பதவி அதிகாரத்திலிருந்து எப்படி அத்வானி வந்து வெளியேறினாரோ, முரளி மனோகர் ஜோஷி எப்படி வெளியேறினாரோ அது மாதிரி வெளியேற்றப்படணுங்கிற நிலைமை வருகிற போது
அந்த இடம் அமித்ஷாவுக்கு வருங்கிறது தெரிந்து கொண்டு அந்த விதி திருத்தப்படும் என்கிற ஒரு போலித்தனமான ஒரு பில்டப்பை வந்து ஒரு முட்டு கொடுக்குற வேலையை அமித்ஷா பண்ணி பார்க்குறாரு. அப்போ உள்ளுக்குள்ள என்னன்னா ஒருவரை ஒருவர் விழுங்க பார்க்கிறார்கள். அடுத்த கட்டத்துக்கு யோகி இருக்கிறாரு. அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, யோகியை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னா இவர் பேசுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியலே யார் தீர்மானிக்க வேண்டும், யார் வேட்பாளராக இருக்கணும்னு இவங்க தான் முடிவு பண்றாங்க. அமித்ஷா மோடி தான் முடிவு பண்றாங்க என்கிற நிலைமை அங்கே ஒரு பனிப்போர் நடக்கிறது. அதனால எப்படின்னா, நம்ம சாதாரண மக்களுக்கு புரிகிறதா சொல்றேன், அதிமுகவை இவர்கள் எப்படி சிதைத்தார்களோ அதே போன்று அங்கு ஒரு சிதைவு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவர்கள் விதைத்ததை அவர்கள் அறுப்பார்கள். நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்திலே 2 பேரும் தோற்பார்கள், மக்கள் ஜெயிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ராகுலின் தலைமையிலே ஒரு பெரிய எழுச்சி வரும். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.